ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதா லைக் போட்டாச்சு சிஸ்டர். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். தக்காளி சாதத்துக்கும் அந்த முட்டை குருமா நல்லாயிருக்கும். நீங்கள் வச்சுருக்க குழம்பு எல்லா இதுக்குமே நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும், தேங்காய் சோறுக்கும் நல்லாயிருக்கும், நெய் சோறுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ஆப்பத்துக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பஸ்ஸில் சிஸ்டர் எஸ் அப்படி தான் ஆயிடுமா? அந்த பூனை உருட்டுது. ஏய், நல்ல பூனைன்னு சொன்னீங்க, இது பெரிய பூனை உருட்டும். டேய் சுடலையாடா? ஆ, என்ன என்ன உருட்டுற சவுண்டு கேட்குது? என்ன சிஸ்டர் அப்படிதான் அதிகம்னு சொல்கிறீங்களே, என்னது அது? ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. குக்கரில் வைக்கிறத விட எனக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் சட்டியில் வைக்கிறது தான் பிடிக்கும். குக்கரில் வச்சா ஒரு சைடே அடியிலே நின்றுக்கிறோம் மசாலா எல்லாம். ஆயிடுச்சு. ஓகே சிஸ்டர், சாப்பிடுங்க. நானும் இப்படி தான் செய்வேன். பாத்திரத்தில் செஞ்சா குக்கர்லாம் இப்போ தானே சிஸ்டர். ஃபஸ்ட்டு நம்ம பாட்டி காலத்துலலாம் நல்லா செம்பு தேக்ஸால் தான் செய்வாங்க பிரியாணி செய்கிறது. செம்பு தேக்ஸா, ஈய வட்டை, பிரியாணிலாம் நல்லா செம்பு தேக்ஸா அதுக்குன்னு வச்சுருப்பாங்க. அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அடுப்பில் செய்வாங்க, நல்லா தம் போட்டு மேலே அந்த கங்கெல்லாம் போட்டு, அதுவே மனமாக இருக்கும். நானும் அதே மாதிரி தான் மேக்ஸிமம் செய்வோம். எப்போவாது அவசரத்துக்கு தான் குக்கரில். நம்ம வீட்டில் தானே இருக்கோம். குக்கரில் பொங்கல் மட்டும்தான் செய்வேன். அதுதான் நல்லாயிருக்கும். வெண்பொங்கல் செய்யலாம், சர்க்கரை பொங்கல் செய்யலாம், நல்லாயிருக்கும். பசிக்குதாடா செல்லக்குட்டிமா? பசிக்குதோ? ஓகே, சாப்பிடுங்க. நானும் ரெடி பண்ணுறேன். பாய் சிஸ்டர். சாப்பிடுங்க. நீங்கள் வச்சுருக்க குழம்பு செம சூப்பர் குழம்பு, நல்லா பிடிக்கும். எங்கேயும் டூர் போனால் கூட செஞ்சுட்டு போகலாம், கறி வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கு. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கோ? தங்க கட்டி வயிற கட்டி. பஸ் ரெஸ்ட். ஓகே பஸ், ஓகே பாய். சரி வாடா, அங்கே போய் உட்காரலாம். வாங்க, ஃபேனில் உட்காரலாமா? இவன் தான் சிக்கனுக்காக உட்காந்துருக்கான். காலில் பாருங்க அடி. ஏன்டா ஆரிச்சில நேத்தெல்லாம்? மறுபடியும் என்னாச்சு? என் தங்கமே, அதுதான் உட்காந்துருக்கியா? நேற்று நல்லா ஆறி இருந்துச்சேடா. மறந்து போட்டால் ஓடிடுவானே. இந்த பூனைக்கு பாருங்க, காலில் அடிபட்டுருக்குன்னு சொன்னேன்னா அதை மறைச்சிக்கிச்சு. எங்கே மருந்து போடுவேன் நானும்? மருந்து போட்டால் ஓடிடுவான்னு தான் சொன்னேன்.